வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். பெரும் பயிறு, தட்டை பயிறு அப்படின்னு நம்ம காராமணியை குறிப்பிடுவது உண்டு. இந்த காராமணியில் ஆரோக்கியமான உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. கால்சியம், இரும்புச்சத்து, செம்புச்சத்து, மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாமே அதிக அளவும், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் ஆகியவும் இருக்குது. பயோசினின் என்ற பைட்டோ நியூட்ரியன்ஸ் காராமணியில் காணப்படுகிறது. மேலும் இதில் இருக்கக்கூடிய சரியான அளவு கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, நார்ச்சத்து இது எல்லாமே நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது, அந்த விட்டமின் சத்துக்களும் இணைந்து என்னென்ன யூசஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம காராமணி எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம குறைவாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ வளமான அளவில் நார் சத்து இருக்கக்கூடிய காராமணியானது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் அது ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதில் எந்த சிக்கலும் ஏற்படாது. இப்போ நம்ம உணவுகளை சாப்பிடுவோம், அதில் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து எளிமையாக வெளியேறிடும். ஸோ கழிவுகள் வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை இது எதுவுமே நமக்கு ஏற்படாது. ஒட்டுமொத்த ஜீரண சக்தியுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் காராமணி எடுத்துக்கொள்ளலாம். நம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடியது காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களினுடைய செயல்பாடுகளை தடை செய்யுது. இதனால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் பாதிப்படைய தடுக்கப்பட்டு புற்றுநோய் போன்ற இந்த மாதிரி புதுவிதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் அது எல்லாமே நம்மளுடைய உடலில் பரவாது. மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய காராமணியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், புற்றுநோய் போன்ற எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். நல்ல தூக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது காராமணி. காராமணியில் மெக்னீசியம் மற்றும் ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இருக்குது. ஸோ இது உடலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த சோர்வை நமக்கு போக்கி இயல்பாகவே நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும். தூக்கம் வராமல் தவிர்ப்பவர்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டு படுக்கும்போது செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், அதாவது தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஹார்மோன்கள் இயற்கையாகவே நமக்கு சுரக்க ஆரம்பித்து தூக்கம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஒரு 10 மணிக்கு மேலாம் நம்ம தூங்க ஆரம்பிச்சிருவோம். இதயத்தை பாதுகாப்பதற்கு நம்ம காராமணி எடுத்துக்கொள்ளலாம். காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1, அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்குது. இந்த விட்டமின் B1 பார்த்தோம்னா இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும். மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது உடலில் கொலஸ்ட்ரால் செறிவு தடை செய்வதோடு தமனிகளில் அடைப்புகள் ஏற்படாமல் நமக்கும் தடுக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படாது, ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவும் இருக்காது. இதன் மூலமாக இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும். ஸோ ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் போது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு காராமணி ஹெல்ப் பண்ணும். நம்முடைய உடல் எடையை நம்ம எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். காராமணியானது குறைந்த கொழுப்பை கொண்டிருக்கு, ஆனால் அதில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது நல்ல செரிமானத்தை நமக்கு தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நிறைய பேர் உடல் எடையை குறைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா பட்னி கிடந்து உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடல் எடை குறைக்கணும். அதுக்கு நம்ம குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடை இன்னும் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் காராமணி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உணவுகளை சாப்பிட தயங்குவீங்க. ஏன்னா அதுவே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிடும். அதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ கொழுப்புகள் ஆற்றலாக மாற்றப்படும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா குறைச்சி கொண்டு அதை நீங்கள் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய உடல் எடையை பக்க விளைவுகளை எல்லாமே குறைக்கிறதுக்கெல்லாம் காராமணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு முதல்ல ரத்த சோகை ஏற்படுவதற்கு காரணமே இரும்புச்சத்து குறைபாடு தான். ஸோ இரும்புச்சத்து வளமான அளவில் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ரத்த சோகையை நம்ம கியூர் பண்ணிவிட்டு மீண்டும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் காராமணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ காராமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளைவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கும்போது நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகளான அந்த மயக்கம், தலைவலி, வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம்,
ஒரு வேலையை வந்து நமக்கு செயல் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக செய்ய முடியாமல் போகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிச்சிருவோம். ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ரத்தம் வந்து நமக்கு சுத்திகரிக்கப்பட ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய கிருமிகளும் வெளியேற்றப்படும். ஸோ இது போல் நீங்கள் நிறைய நன்மைகள் வந்து பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் காராமணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள பழகிக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது காராமணியை சாப்பிடுங்க. இல்லைனா வாரத்தில் ஒரு தடவை காராமணியை சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.